அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கோச்சார சனி பகவான் அவரால் உங்களுக்கு நன்மையா தீமையா, என்ன மாதிரியான நட்பலன்கள் ஏற்படும், கெடுபலன்கள் ஏற்படும், உங்களுக்கு ஏதாவது சனி பகவானால் என்ன இருக்குது அப்படின்லாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக உங்களுக்கு 7.5 சனி இல்லை, கண்ட சனி இல்லை, அஷ்டமா சனி இல்லை, அர்த்தாஷ்டமா சனி இல்லை, எந்த சனியுமே உங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற போது நமக்கு சனி பகவான் நன்மையா? உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கோச்சாரத்தில் அவர் பார்த்திங்கன்னா சதயம் புரட்டாதி 2 நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார். சதயம் அப்படின்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம், பூரட்டாதினாலே குரு பகவானுடைய நட்சத்திரம். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான். முதல்ல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆக அவரால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, ஆக ஒரு பக்கம் நன்மைகள், சந்தோஷத்துக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் ஓரளவுக்கு உருவாகும். இங்கே சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும், துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மையை அவர் குறைப்பார், கண்டிப்பாக குறைப்பார். நோய் மட்டுமல்ல, பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கடன் குறைவதற்கான வாய்ப்பு சனி பகவானால் உண்டு. மிகப்பெரிய ஆறுதலான விஷயமே இதுதான். உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயமும் அதுதான். ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 5ஆம் இடம் காதல். ஸோ உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே அஃபையரில் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுலேயும் குறிப்பாக சனி 5இல் இருக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஆக ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் திருமணத்தை நடத்தி கொடுப்பார், மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்குவார் அவருடைய பார்வையின் பலனாக. இது இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாப் எப்படி இருக்குங்கிறது தான் மெயினாக பார்க்கணும். உங்களுடைய வேலையில் ரொம்ப 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 கவனம். கடன் நோய் குறைவது இருந்தால் கூட வேலை கிடைக்கணும். அப்படி பார்க்குற போது உங்கள் வேலையில் பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, சனினாலே உழைப்புன்னு அர்த்தம். இந்த காலத்தில் நீங்கள் உழைக்காமே சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆக யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் உழைக்காமல் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெக்குலேஷன், இதிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் கூடும். அது விஷயங்களை தான் உங்களுக்கு கிரகங்கள் எடுத்துகிட்டு போகும். அதனால் இது விஷயத்தில் கவனம். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் ஆசைகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக நீங்கள் கெரியரில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு பார்க்க வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படின்னு இருக்குது. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் விஆர்எஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு விஆர்எஸ் இருக்கும். சில பேர் நீங்கள் ப்ரொஃபஷனை விட்டு லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக கடன் நோய் குறைந்தால் கூட மெயினாக வேலையில் பிரச்சனை என்பது இருக்குது. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, ஏன்னா அவர் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி வேலை போயிட்டாலும் உடனே வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இருக்கும். ஆக இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் விட்டுறாதீங்க. அவசரப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. விஆர்எஸ் எழுதி கொடுக்குறதோ மற்றதோ வேண்டாம்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதையெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்துச்சோ மேரேஜ் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே நல்ல லாபத்தில் இருப்பீங்க. பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள்லாம் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு சனி பகவானால் நன்மைகள். ஆக இந்த காலங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆக எப்பயுமே உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும். கையில் லிக்விட் கேஷாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பணத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலங்களில் இருக்குது. இது இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாமே உங்களுக்கு நற்பலன்கள். ஆக இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் துளாராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும். இந்த முயற்சிகள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதிலெல்லாம் நிறைய போராட்டங்கள், தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆகையினால அதிலிருந்து நீங்கள் பெரிய லெவலில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு. அதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, இடம் விற்காமல் இருக்குது, லேண்டு விற்காமல் இருக்குது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது விற்குமா அப்படின்னா கண்டிப்பாக விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகிறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனாலும் இது வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. அல்லது டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த காலத்தில் யாருக்குமே நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஆக ஒரு பக்கம் நல்ல ஒரு நன்மைகள், இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகள் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கோச்சாரத்தில் இப்போ குரு 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் இருக்கிறதுனால இந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் உங்களுடைய வேலையில் எல்லாத்தையும் பொறுமையாக இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் அமைதியாக பொறுமையாக அவங்களோட நீங்கள் வேலை பாருங்கள். சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம், பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை அதெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.